घर की बेटी कहानी पेज नंबर 167 இருக்குது. லேखக் பரிச்சை பார்க்கலாம். லேखக் யார் பார்த்தீங்கன்னா முன்ஷி பிரேம்சந்த். அவர் நம்ம எப்படி கூப்பிடுறோம்னா உபன்யாஸ் சம்ராட், நாவல்ஸோட கிங்குன்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறோம். உனக்கு அஸ்லி நாம் பார்த்தீங்கன்னா தன்பத் ராய். அவரோட இன்னொரு பேர், உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா தன்பத் ராய். வே अंग्रेजी सरकार में काम करते थे. अंग्रेजी सरकारனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு काम करते थे, வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஜப் எப்போ அஹஸ்யோக் ஆந்தோலன் சலா, அதாவது ஒத்துழைமை போராட்டம் போயிட்டு இருந்ததோ தப் அப்போது உன்ஹோனே அவர் அப்படியே நௌக்கரி சோடுதி, தன்னுடைய வேலையை விட்டுட்டாரு. தப்சே அப்பையிலேருந்து வே அப்படி தேசபக்திக்கோ, தன்னுடைய தேசபக்தியை கஹானியோன் துவாரா கதைகள் வழியாக வியக்து கர்த்தே ரஹே, வெளிப்படுத்திட்டு இருந்தார். ஸோ முன்ஷி பிரேம்சந்த் பார்த்தீங்கன்னா உபன்யாஸ் சம்ராட், அதான் நாவல்ஸோட கிங்குன்னு சொல்லி கருதப்படுறாரு. அவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா தன்பத் ராய். அவர் அங்கிரேஜி கவர்மெண்ட்க்கு இது வேலை பண்ணிட்டு இருந்தார். அஹஸ்யோக் ஆந்தோலன், அதாவது ஒத்துழைமை போராட்டம் போயிட்டு இருந்தப்போ நௌக்கரி சோடுதி, அதாவது வேலையை விட்டுட்டாரு. அப்போலேருந்து என்ன பண்ணாருன்னா தேச பக்தியை கஹானியோன் துவாரா, அதாவது கதைகள் வழியாக வியக்து கர்த்தே ரஹே, வெளிப்படுத்திட்டு வந்தார். நெக்ஸ்ட்டு கஹானிகா ஷாரன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேணி மாதவனு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 2 பசங்க இருக்காங்க, ஸ்ரீகாந்த், லால் பிஹாரின்னு இருக்காங்க. ஸ்ரீகாந்த் ஒரு எஜுகேட்டட் ஃபெல்லோ, நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு. லால் பிஹாரி ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணலை. ஓகேவா. லால் பிஹாரிக்கு அவங்களுடைய பிரதரோட ஒய்ஃப் ஆனந்தியை பிடிக்காது. அதாவது ஸ்ரீகாந்தும் ஆனந்தியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனந்தி பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியில் வளர்ந்த ஒரு பொண்ணு. அவங்களோட அப்பா ஒரு தாலுக்கேதார், ரியல் எஸ்டேட் ஓனராக இருக்கார். அவளுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வில்லேஜ் ஃபீல்டில் வசிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்லேயே பார்த்திங்கன்னா வில்லேஜில் எப்படி வசிக்கிறதுன்றது அவள் லேர்ன் பண்ணிக்கிட்டான். ஒரு நாள் லால் பிஹாரிக்கு ஆனந்தி மேலே கோவம் வருது. ஆனந்தியோட பேரண்ட்ஸ் பற்றி அவர் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அதுக்கடுத்து ஆனந்தி மேலே செப்பலை தூக்கி வீசுகிறாரு. ஆனந்தி அந்த செப்பலை கைகளால் தடுத்து நிறுத்த பார்க்குறான். அதனால் அவளோட கை விரல்களில் காயம்பட்டுருது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போயிட்டு சாட்டர்டே மட்டும்தான் வீட்டுக்கு வருவார். ஸோ சாட்டர்டே வீட்டுக்கு வந்துட்ட பிறகு என்ன விஷயங்கள் நடந்ததோ அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு லால் பிஹாரி அதாவது ஃபேமிலியை செப்பரேட் பண்ணிவிட்டு தனி குடும்பம் போயிடலாம், நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ ஆனந்தி ஃபேமிலி உடஞ்சி போகிறத பார்த்துட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த லால் பிஹாரியை மன்னிச்சு விடுறாங்க. ஸோ அப்போ வேணி மாதவ் சொல்கிறாங்க, பெரிய வீட்டு பொண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேணி மாதவ் ஏக் ஜமானமே ஜமீன்தார் தே. ஸோ வேணி மாதவ் என்னன்னா ஏக் ஜமானமே, ஒரு காலகட்டத்தில் ஜமீன்தாராக இருந்தார். இப்போது உன்கே பாஸ் இவர்கிட்ட பகுத் கம் சம்பத்தி பச்சி, பகுத் கம் ரொம்ப கம்மியான சம்பத்தி சொத்துக்கள் பச்சி இருக்குது. அதாவது முன்னொரு காலகட்டத்தில் ஜமீன்தாராக இருந்தோம், இப்போ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பகுத் கம் சம்பத்தி பச்சி, கொஞ்சம் சொத்துக்கள் தான் இருக்குது. உன்கே தோ பேட்டே ஹே, அவருக்கு 2 பசங்க இருக்காங்க, श्रीकांत और लाल बिहारी, श्रीकांत और लाल बिहारियों. श्रीकांत शहर के एक दफ्तर में काम करता है. श्रीकांत பார்த்திங்கன்னா ஷஹரில், அதாவது சிட்டியில் एक दफ्तर में ஒரு ஆஃபீஸில் काम करता है, வேலை பண்ணுறாரு. वह शनिवार को दिन, அதாவது சனிவார் அதாவது சாட்டர்டே மட்டும்தான் घर आया करता है, வீட்டுக்கு வருவார். லால் பிஹாரி ஏக் அப்பட் ஹே, லால் பிஹாரி இருக்கார் இல்லையா, அவர் நான் எஜுகேட்டட், அப்பட்டா நான் எஜுகேட்டட். மன்சலா அதாவது ஃபன்னியான ஒரு பர்சன். வேணி மாதவ் ஜமானே ஜமீன்தார் தே, முன்னொரு காலகட்டத்தில் ஜமீன்தாராக இருந்தார். இப்போது உன்கே பாஸ் பகுத் கம் சம்பத்தி பச்சி, இப்போ அவர்கிட்ட கம்மியான சொத்துக்கள் தான் இருக்குது. உன்கே தோ பேட்டே ஹே, 2 பசங்க இருக்காங்க, ஸ்ரீகாந்த், லால் பிஹாரி. ஸோ ஸ்ரீகாந்த் ஷஹர் கே ஏக் தஃப்தர் மே காம் கர்த்தா ஹே. ஸ்ரீகாந்த் பார்த்திங்கன்னா சிட்டியில் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறாரு. शनिवार को दिन घर आया करता है, சாட்டர்டே ஆனால் தான் வீட்டுக்கு வருவார். லால் பிஹாரி ஏக் அப்பட் ஹே மன்சலா ஹே, அதாவது நான் எஜுகேட்டட் ஃபெலோ, ஃபன்னியான ஃபெலோ. ஆனந்தி படே கர் கி பேட்டி ஹே, ஆனந்தி பெரிய வீட்டு பொண்ணு. உன்கே பித்தா தாலுக்கேதார் ஹே, அவருடைய அப்பா தாலுக்கேதார், ரியல் எஸ்டேட் ஓனர். ஸ்ரீகாந்த் ஒரு ஆனந்திக்கும் ஷாதி ஹோத்தி ஹே, ஸ்ரீகாந்த்க்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனந்தி ஷஹர் மே பலித்தி, ஷஹர்னா ஷஹர், சிட்டியில் பலித்தி வளர்க்கப்பட்டவ. உசே அவளுக்கு கானுக்கே பரிவார்மே ரஹ்னா, காவுனா வில்லேஜ், பரிவார்னா குடும்பம். ஸோ வில்லேஜ் குடும்பத்தில் வசிக்கிறது முஷ்கில் லகுத்தா ஹே, டிஃபிகல்ட்டாக இருக்குது. மகர் ஆனால் தொடுஹி தினோன்மே, கொஞ்ச நாள்லையே நயே வாதாவரண்மே ரஹ்னா, புதிய என்விரான்மெண்ட்டில் வசிக்கிறத, வாதாவரண்னா என்விரான்மெண்ட்டில் வசிக்கிறத சீக் லேத்தி ஹே, அவள் கற்றுக்கிறான். ஸோ ஆனந்தி படே கர்கி பேட்டி ஹே, பெரிய வீட்டு பொண்ணு. உன்கே பிதா தாலுக்கேதார் ஹே, அவங்க அப்பா ரியல் எஸ்டேட் ஓனரு.
ஸ்ரீகாந்த் और आनंदी की शादी होती है. ஸ்ரீகாந்த்க்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனந்தி ஷஹர் में पली थी. ஆனந்தி சிட்டியில் வளர்ந்தவன். गाँव में परिवार में रहना मुश्किल लगता है. அவளுக்கு வில்லேஜோட ஃபேமிலியில் வளர்றது டிஃபிகல்ட்டாக இருக்குது. மகர் ஆனால் थोड़े ही दिनों में கொஞ்ச நாட்கள்லையே நயே வாதாவरण में रहना புதிய என்விரான்மெண்ட்டில் வசிக்கிறதா சீக் लेती है. அவள் கற்றுக்கிறா. एक दिन ஒரு நாள் लाल बिहारी को अपने भाभी आनंदी पर गुस्सा आता है. தன்னுடைய பிரதருடைய ஒய்ஃப் அதாவது பாபி ஆனந்தி மேலே गुस्सा आता है, கோவம் வருது. वह आनंदी के மைக்கே के बारे में அவர் என்ன பண்ணுறாருனா ஆனந்தியுடைய மைக்கேனா பேரண்ட்ஸை பற்றி டீக்கா டிப்பனி கருத்தா है. டீக்கா டிப்பனினா ரொம்ப இழிவாக பேசுகிறாரு, விமர்சிக்கிறாரு. फिर அடுத்து ஆனந்தி का अपमान करता है. ஆனந்தியை அவமானப்படுத்துகிறாரு. और उस पर कड़ाउन फेंकता है. அவர் மேலே அதாவது ஆனந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே कड़ाउन फेंकता है, चप्पल தூக்கி வீசுகிறாங்க. ஆனந்தினே हाथ से कड़ाउन रोकी. हाथ सेना கைகளால் கடாவுன்னா சப்பலை ரொக்கி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஊங்கலினா அந்த கையால் ஸ்டாப் பண்ணும்போது கை விரல்கள் இருக்கு இல்லையா, ஊங்கலினா விரல்கள்லாம் சோட் லகு ஜாத்தி है, காயப்பட்டுடுது. ஸோ एक दिन ஒரு நாள் லால் பிஹாரிக்கும் अपने பாபி ஆனந்தி பர் ஸோ லால் பிஹாரி பாபி ஆனந்தி மேலே குஸ்ஸா ஆத்தா है, கோவம் வருது. ஆனந்திக்கு மைக்கே பாரேமே ஸோ ஆனந்தியோட பேரண்ட்ஸை பற்றி டீக்கா டிப்பனி கருத்தா है, விமர்சிக்கிறாரு, இழிவாக பேசுகிறாரு. ஃபிர் அதை அடுத்து ஆனந்திக்கா அப்பமான் கருத்தா है, ஆனந்தியை அவமானப்படுத்துகிறாரு. உஸ் பர் அவ மேலே கடாவுன் ஃபேங்குத்தா है, சப்பலெல்லாம் தூக்கி வீசுகிறாரு. ஆனந்தினே ஹாத்ஸே கடாவுன் ரோக்கி. ஆனந்தி கைகளால் சப்பலை நிப்பாட்டுறான். தோ தென் ஊங்கலிமே சோட் லகு ஜாத்தி है, அவளோட கை விரல்களில் காயம் பட்டுருது. शनिवार ஸ்ரீகாந்த் ஆத்தா है. சாட்டர்டே அன்னைக்கு ஸ்ரீகாந்த் வரான். சாரி பாத்தேன் ஜான்கர், எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறான். உனக்கு குஸ்ஸா ஆத்தா है, அவனுக்கு கோவம் வருது. ஓகே, शनिवार ஸ்ரீகாந்த் ஆத்தா है, சாட்டர்டே வரான். சாரி பாத்தேன் ஜான்கர், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கோ அவருக்கு குஸ்ஸா ஆத்தா है, கோவம் வருது. वह परिवार से अलग होना चाहते हैं. परिवारना ஃபேமிலியிலேருந்து அலக் ஹோனா தனிப்பட்டு நிற்கணும், தனியாக போயிடணும்னு சொல்லிட்டு சாத்தா ஹே நினைக்கிறாரு. லால் பிஹாரி கஹத்தா ஹே, லால் பிஹாரி சொல்கிறாரு, கல்தி மேரி ஹே, மிஸ்டேக் என்னோடது. மே கர் சோடுங்கா, நான் வீட்டை விட்டு போகிறேன். கல்தி மேரி ஹே, மிஸ்டேக் என்னோடது. மே கர் சோடுங்கா, நான் வீட்டை விட்டு போகிறேன்ட்டு லால் பிஹாரி சொல்கிறாரு. அதாவது தன்னோட பிரதர் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு மிஸ்டேக் என்னது, நான் போகிறேன்றாரு. ஆனந்தி பரிவார் கோ டூட்டுதே தேக்கர், ஃபேமிலி உடஞ்சி போகிறத பார்த்துக்கிட்டு பதல் ஜாத்தி ஹே, மனசு மாறிடுறா. ஓகே, ஆனந்தி என்ன பண்ணுறா, பரிவார்க்கோ டூட்டுத்தே தேக்கர், ஃபேமிலி உடையிறத பார்த்து பதல் ஜாத்தி ஹே, மாறிடுறா. வா லால் பிஹாரிக்கோ லால் பிஹாரியை மாஃப் கர் தேத்தி ஹே, மன்னிச்சு விட்டுடுறா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் பர் பேனி மாதவ் போல்தி ஹே, அதனால் பேனி மாதவ் சொல்கிறாரு, படே கர்கி பேட்டியா, பெரிய வீட்டு பொண்ணுங்க பிகர்த்தா காம் பனா லேத்தி ஹே, எல்லா விஷயங்களும் சரி செய்வாங்க. பிகர்த்தா காம் பனா லேத்தினா எல்லா விதமான விஷயங்களும் சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதெல்லாம் இந்த கதோபகதன், அப்புறம் பாத்திர சித்திரன், பாஷா ஷைலி, தேஷ்கால், உத்தேஷம், இது எல்லாமே சேமாக வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த உபசன்ஹாங், இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. விவாஹ கே பாத், கல்யாணத்துக்கு பிறகு லடுக்கியாங் अपने पति के साथ, பெண்கள் எல்லாரும் अपने पति के साथ हस्बैंड கூட अलग रहना चाहते हैं, தனியாக வசிக்க நினைக்கிறாங்க, அதாவது தனி குடும்பத்தில் இருக்க நினைக்கிறாங்க. இதனால் சன்யுக்த பரிவார், அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியானது டூட் ஜாத்தி ஹே, உடஞ்சி போயிடுது. சன்யுக்த பரிவார் சுக்குக்கா ஆதார் ஹே, ஜாயின்ட் ஃபேமிலி தான் சுக்குக்கா ஆதார், அதாவது சந்தோஷத்துக்கான அடையாளம். ஜரா கொஞ்சம் சஹன் கர்னேசே, சகிர்ச்சிக்கிறதுக்கு மூலமாக பரிவார் ஃபேமிலி டூட்டுனேசே பஜ்ஜாத்தி ஹே, டூட்டுனே அப்படின்னா உடையிறது மூலமாக தப்பிக்க வைக்க முடியும். பாரத்கே ஸ்திரீயோன்கோ, ஸோ இந்திய பெண்களுக்கு யஹ் பாட் படானா, இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கறது தான் இஸ் கஹானிக்கா உத்தேஷ்ய ஹே, இந்த கஹானியுடைய நோக்கம். ஸோ விவாஹக்கே பாத், ஸோ கல்யாணத்துக்கு பிறகு லடுக்கியான் பெண்கள் अपने पति के साथ ஹஸ்பண்ட் கூட अलग रहना चाहती है, தனியாக வசிக்க விரும்புகிறாங்க. இது மூலமாக சன்யுக்த பரிவார் டூட் ஜாத்தி ஹே, கூட்டு குடும்பம் உடஞ்சி போயிடுது. சன்யுக்த பரிவார்
சுக்குக்கா ஆதார் ஹே. ஜாயின்ட் ஃபேமிலி தான் சந்தோஷத்துக்கான அடையாளம். சஹன் கர்னேசே சகிர்ச்சிக்கிறதுக்கு மூலமாக பரிவார் டூட்னேசே பச் ஜாத்தி ஹே. ஃபேமிலி உடைறதுலேருந்து தப்பிக்க வைக்க முடியும். பாரத்கோ ஸ்திரீயோன்கோ இந்திய பெண்களுக்கு பாட் படானா இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கறது தான் இஸ் கஹானிக்கா உத்தேஷ ஹே. இந்த கதைகளோட நோக்கம்.